நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆம், இந்த பதிவு எதை பத்தினாக்கா, இப்போ சேஸ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நான். அதனோட தொடர்ச்சியா வந்து எனக்கு கிடைச்ச தகவல்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். நான் போன பதிவில் என்ன சொல்லியிருந்தேனாக்கா, சேஸ் வந்து பாடி கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வெளியில வந்தது. அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம வந்து பத்தி பேசியிருந்தோம். இப்போ நாம விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க கரூர்ல வந்து சேஸ் வந்திருக்குது பாடி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவிலேருந்து வந்த சேஸ். கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே வந்து சேஸ் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதில் வந்து பாடி கட்டி வண்டிங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாடி கட்ட வண்டியோடைய சேஸை தான் வந்து நம்ம ஆளுங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு வைரல் ஆகிட்டு இருந்ததுங்க. பட் ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் வந்து அது வரலை. அப்புறம் நாங்கள் வந்து இங்கே மார்க்கோபோலோ ஒரு சேஸ் ஒன்று வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளி இருந்ததுங்க. நாங்கள் நேரடியாக போயிட்டு ஒரு ஷோரூம் சேல்ஸ் மேனேஜரை பார்த்து விசாரித்தோம். இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டோம், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவருக்கும் வந்து அதை வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கல. வரும்னு தெரியல, வராதுன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் அவர் கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னாக்கா, மார்க்கோபோலோ முதல்ல வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அதே மாதிரி வண்டி இப்போ பாடியோட வண்டி வருது அப்படின்ற தகவல் மட்டும் சொன்னாருங்க. அது வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 வீல் பேஸில் வண்டி வருதுன்ற கூடுதலான ஒரு தகவலை எங்களுக்கு சொன்னாருங்க. அதாவது 2750 வீல் பேஸ் உள்ள ஒரு வண்டியும் 3100 வீல் பேஸ் உள்ள ஒரு வண்டியும் 3350ன்னு நினைக்கிறேன், இந்த 3 வீல் பேஸ் உள்ள வண்டியும் வருது அப்படின்ற தகவலை சொன்னார். மேக்ஸி கேப் பர்மிட்டுக்காக வந்து இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டோட பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலையும் சொன்னாருங்க. இப்போ இந்த 3 வீல் பேஸ் உள்ள வண்டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் பர்மிட் கிடைக்கல. பர்மிட்டு மேக்ஸி கேபுக்கான பர்மிட் கொடுக்கறதுக்கு இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கலன்றத சொன்னார். ஆனால் அவருக்கு வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா 12 சீட்டுக்கான ஒரு அப்ரூவல் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததா சொன்னாருங்க. ஆனால் அந்த 3350 வீல் பேஸ் உள்ள வண்டியில் எத்தனை சீட்டர் வரும் அப்படின்ற தகவல் அவருக்கும் தெரியல. நாங்கள் வந்து இந்த கம்பெனிங்களுக்கு ஓடுது இல்லைங்களா, அதில் 17 சீட்டு 19 சீட்டுன்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு பர்மிட்டோட வண்டிங்க ஓடும். அதுவா சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு அது தெளிவான பதில் இல்லை. ஜனவரி எதுவாக இருந்தாலும் ஜனவரிக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணாருங்க. சரி, டாட்டாவை தான் போச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஈச்சரில் விசாரித்தோம். ஈச்சரில் விசாரித்ததில் அவங்க வந்து சேஸ் வர்றதை வந்து உறுதியாக சொல்லலை. அவங்க அது பற்றின தகவலே அவங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. சேஸ்லாம் வர்றதுக்கு எங்களுக்கு தெரில சார், ஆனால் வண்டி மட்டும் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை வந்து என்னென்னா 19 சீட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டோட வந்து இந்த மேக்ஸி கேப் சங்கங்கள் பேசிகிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து 19 சீட்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களான்றதும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த 2 தகவல் தான் வந்து எங்களுக்கு கிடைச்சதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். நான் டைரெக்டாக வந்து ஷோரூம் மேனேஜருங்கள்கிட்ட பேசினது, 2 ஷோரூம் மேனேஜருங்கள்கிட்ட, ஈச்சர் கம்பெனி ஷோரூமும் டாட்டா ஷோரூம்லேயும் பேசின தகவலை தான் நான் உங்களுக்கு நேரடியாக கொடுக்குறேன். இப்போதைக்கு வரைக்கும் சேஸ் வருதுன்றது கன்ஃபார்ம் பண்ணல, யாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அது வருமானதுன்னு டவுட்டு. அது என்னை பொறுத்தவரை நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா சேஸ் வருமானது டவுட்டு தான். பட் மார்க்கோபோலோ வண்டி வந்து இப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அந்த அப்ரூவல் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி வாங்கிட்டாங்கனாக்கா மார்க்கோபோலோ வண்டி வெளியே வரும். இப்போ மகேந்திராவில் க்ரூசியோ, ஈச்சரில் வண்டி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி மார்க்கோபோலோலையும் வந்து வண்டி அந்த 12 சீட்டர் மேக்ஸி கேப் பர்மிட்டோட வெளியில் வரும். அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அது வந்து இன்னொரு பொங்கல் கழிச்சு அது கன்ஃபார்மாக வெளியில் வரும் மார்க்கோபோலோ வண்டி. அதுலேருந்து 3 வீல் பேஸில் வருதுன்றது கன்ஃபார்மாக தெரியுது. அந்த 3350 வீல் பேஸ் வந்து மேக்ஸி கேப் பர்மிட்டோட வருதா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் 2750 3100 மேக்ஸி கேப் பர்மிட்டோட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டு. ஸோ இதோட நான் என்னோட எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் ஷேர் பண்ணுறத முடிச்சுக்கிறேங்க. கூடுதலாக இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் எனக்கு கிடைச்சதுனாக்கா, உறுதியான தகவல் எதனா கிடைச்சதுனாக்கா கண்டிப்பாக நான் வந்து அடுத்து ஒரு பதிவாக நான் வந்து உங்களுக்கு பதிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து எந்த ஊகங்களுக்கும் நீங்கள் வந்து
செவி சாய்க்க வேண்டாம். யாராவது யாரா சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி வந்தது, இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தேன், வண்டி இங்கே நின்று நான் நேரடியாக பார்த்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வதந்தி வந்துகிட்டு இருக்கோம். அதை எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். இப்போதைக்கு எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லை. சேஸ் வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே தெரிஞ்ச மாதிரி தெரியல. நீங்கள் பார்த்த அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வந்த ஒரு சேஸ் தான். மற்றபடி தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் வரல. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு உறுதியாக தெரிஞ்சால் மட்டும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எனக்கு தெரியாத தகவல் வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாக்கா என்னால் பதில் சொல்ல முடியாது. இது சம்மந்தமாக எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா இந்த பதிவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு உண்டான பதில் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு தொந்தரவு பண்ண வேண்டாம். இந்த பதிவு சம்மந்தமாக எதுவும் பேச வேண்டாம். வேறு ஏதாவது என்னோட வண்டி பற்றியோ வண்டி பாடி கட்டுறதை பற்றியோ நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம். இந்த சேஸ் சம்மந்தமான விளக்கங்கள் எதனா தேவைன்னா இந்த கமெண்ட்லேயே போடுங்க. ஸோ தட் அது எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்குற பதில் வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஏதாவது அடுத்து எதனா அப்டேட்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.